10 to 15 சர்வீசஸ் இருந்துச்சு. எல்லாமே சேர்த்து 10k அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சார் 10kன்றதே பெருசு சார். இப்போ 4kலாம் பண்ண ஆரம்பிச்சு. இது வரைக்கும் ஒரு வியர்டான கிளையன்ட் ரிக்வெஸ்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய ரிக்வெஸ்ட் இருக்கு சார். ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா நீங்க ஃபேஸ் பண்ணிருக்க ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச்னா என்னன்னு சொல்லுவீங்க? போன ஐலாஷஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. எல்லாமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோட ஸ்கில் பார்க்காம யாரும் பாக்குறது இல்ல சார். அவங்களோட வர்க் யாருமே பாக்குறது இல்ல. Hello everyone, welcome back to the newest episode of Slay and Say, a series of podcasts brought to you by Slay Looks. Today we have a very special guest with us, Malar makeup artist. So 2 years அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் மலர் மேம் இந்த இண்டஸ்ட்ரியில் 6 years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய இன்சைட்ஸ், நிறைய லேர்னிங்ஸ், நிறைய இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் பற்றி லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபாலோ பாருங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். மலர் யார்? மை நேம் இஸ் மலர். நான் இந்த ஃபீல்டில் 6 years-ஆக இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா டீச்சிங் தான். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆமாம். ஸோ என்ன கிளாஸ் டீச் பண்ணிட்டு இருந்தீங்க? 10th standard, 10th, 11th, 12th ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பேபிக்காக தான் நான் வந்து ஒர்க்கை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணேன். சரி கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமும் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு May month லீவ் வந்துச்சு. என் சிஸ்டர் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் லேர்ன் பண்ணோன்னா, ஸோ அவளுக்காக நான் என்ன பண்ணேன், ஸோ அவளை பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்து நான் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒரு அறிவும் அழகும் இருந்தால் ஒரு பர்சனுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அறிவு கொடுக்கறதுக்காக டீச்சிங் இருக்குது, அழகுக்காக நம்ம எதாவது பண்ணுமேன்றதுக்காக இந்த கோர்ஸ் நம்ம லேர்ன் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அவளோடய சும்மா லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் பை ப்ராக்டிஸ்லேயே நான் ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சரி ஒரு சர்டிஃபைடாக நம்ம கோர்ஸ் முடிக்கணும்னா ஒரு வேல்யூபிள் பர்சன்ட்டை முடிக்கணும்னு சொல்லி லேர்ன் பண்ணீங்க மேம் மேக்கப்? கண்ணன் சார்ட்ட பண்ணேன். ஸோ வெயிட் பண்ணேன், அவர் சென்னை வர வரையும் வெயிட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் லேர்ன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட லேர்ன் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் பண்ணோன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே எனக்கு வந்து ஐ எம் ஹியர். சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் மேக்கப் புக்கிங் ஞாபகம் இருக்கா? எப்போ நடந்தது அண்ட் எப்படி அந்த கிளையண்ட்டை பிடிச்சிங்க அண்ட் எவ்வளோ உங்கள் பேமெண்ட்? நான் ஃபஸ்ட்டு வாங்கின பேமெண்ட் வந்து 2500. ஏன் அப்படின்னா என்னோட மெட்டர்னிட்டி ஷூட்டுக்காக நான் வந்து ஒருத்தவங்கிட்ட காஸ்டியூம் கேட்டிருந்தேன். ஓகே. ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்றதுனால என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரி நானும் அப்போ தான் பிகினர் வேறு, சரி ட்ரை பண்ணுவோமே, நம்மளுக்கு ஒரு ஃபேஸ் கிடச்சி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சார். அது எனக்கு அப்போ எனக்கு பிகினர் மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகலை. அங்கே போனதே ஃபஸ்ட்டு பார்த்து ப்ளூ லாகன் ரெசார்ட் வேறு. ஸோ இவ்வளோ பெரிய ரெசார்ட்டில் போகிறோமே என்ன நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் உள்ள பயத்திலையோட தான் போனேன். ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சோன்னா அவங்க கொடுத்த ரிவ்யூஸ்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த 2500 வந்து எனக்கு இப்போ 2 lakhs மாதிரி எனக்கு அப்போ கொடுத்த அந்த அமௌண்ட். ஆமாம், இன்னும் அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படிங்களா? சூப்பர். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் 6 years-ஆக இருந்துட்டீங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வியர்டான கிளையண்ட் ரிக்வெஸ்ட்னா என்னன்னு சொல்லுவீங்க? நிறைய ரிக்வெஸ்ட் இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் எல்லாருமே ஃப்ரீயாக நிறைய கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஃப்ரீ, அது ஃப்ரீன்னு எல்லாமே ஃப்ரீயில் தான் போயிட்டுருக்கு. ஒரு மாதிரி கார்பரேட் ஆயிடுச்சுல. ஆமாம் சார். இப்போ என்னன்னா மேக்கப் கேட்குறாங்க, ஜுவல்லரி கேட்குறாங்க, ஃப்ளாஸ் கேட்குறாங்க, குரூமுக்கு கேட்குறாங்க, பிரைட்ஸ்மெய்ட் கேட்குறாங்க. இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு அமௌண்ட்டில் கேட்டால் எப்படி சார் பண்ண முடியும்? கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ இப்போ ஆனால் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பிகினர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் இதை ஃப்ரீயாக கொடுக்குறோம், அதை ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மார்க்கெட்டிங்கை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களும் ஃப்ரீயாக பண்ணுவாங்க. நானும் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் பார்த்தேன், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 சர்வீசஸ் இருந்துச்சு, எல்லாமே சேர்த்து 10k அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சார் 10kன்றதே பெருசு சார். இப்போ 4kலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதான் போகுது. ஓகே. ஸோ எல்லாமே வந்து மேக்கப் ஆர்டிஸ்டோட ஸ்கில் பார்க்காம யாரும் பார்க்கறது இல்லை சார். அவங்களோட ஒர்க் யாருமே பார்க்கறது இல்லை. யார் அமௌண்ட் கம்மியாக வாங்குவாங்க அந்த டைம்ல நமக்கு அந்த அமௌண்ட் கம்மியாக இருந்தால் போதுன்றதை மட்டும் தான் யோசிக்கிறாங்க. நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்சுனா என்னன்னு சொல்லுவீங்க?
அது ஒரு பெரிய பிக்கெஸ்ட் சேலஞ்ச் சார். ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு ஒரு கிளைண்ட், ஒரு ஃபாரின் கிளைண்ட் வந்து எனக்கு புக் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்ஸ்க்குலாம் நம்மகிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட வெட்டிங்க்கு வந்து வேறு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு அவங்க யூஎஸில் இருக்கும்போதே புக் பண்ணிட்டாங்க. பட் இங்கே வந்து தான் இன்னும் 2-3 ரிச்சுவல்ஸ்லாம் இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வந்தோடனே, ஸோ அந்த ரிச்சுவல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு 3 ரிச்சுவல்ஸ்க்கு நம்மகிட்ட புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து என்னோடய ஸ்டுடியோலேயே வந்து மேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த மேக்கப் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சோடனே அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டு நலங்கு ஃபங்க்ஷன்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக நீங்கள் வந்துருங்க அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு அது சென்னையில் சார், சென்னைன்னு தான் சொன்னாங்க, ஆனால் செங்கல்பட்டுக்கிட்ட. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து 2 புக்கிங்ஸ் எனக்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஏர்லி மார்னிங் 4 o'clock முடிஞ்சிடும், நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் போயிட்டு நானும் என் டீம் மெம்பர்ஸும் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டோம். அன்றைக்கி ஒர்க் முடிச்சுட்டு என் டீம் மெம்பர்ஸ் வந்து நான் வேறு பிளேஸ் காமிச்சிட்டேன். ஏன்னா மார்னிங் அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்தாங்களா, நான் நெக்ஸ்ட்டு போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றதுக்காக. ஸோ நான் மட்டும் தான் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ அன்றைக்கி நைட் முடிச்சுட்டேன். மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், அவங்களோடைய தான் ஸ்டே பண்ணோம். நெக்ஸ்ட் டே வந்து காலையில் ஒரு 3 o'clockலாம் வேகமாக வந்து எழுப்புனாங்க. என்ன மேம் உங்களுக்கு வெட்டிங்கே வந்து 9 o'clock தானே? அப்படி இல்லை அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க, பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்க, நீங்கள் எல்லாம் பக்கத்து ரூம் போயிடுங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, மேக்கப் ஆர்டிஸ்ட் வராங்கன்னா இல்லை மேக்கப் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ண இல்லை, வெட்டிங்க்கு அவங்க வேற ஒருத்தவங்க புக் பண்ணியிருந்தாங்களா, ரிச்சுவல்ஸ்க்கு எல்லாம் புக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் அவங்களோட அம்மாவுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஓகே ஓகே. ஸோ அவங்களோட 3 ஈவெண்ட்ஸ் முன்னாடி இருந்த 3 ஈவெண்ட்ஸுமே நான் தான் பண்ணேன். சரி நெக்ஸ்ட் டே அம்மாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பண்ணிவிட்டு நான் கிளம்பிடலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க வந்து 3 o'clock வந்து ஆமாம் இது பண்ணுறாங்க, என்னை வந்து நீங்கள் பக்கத்து ரூம் போயிடுங்க, அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து பண்ணாங்கன்னா ரூம்குள்ளே யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்களாம், நீங்கள் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷனாக சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்படி யாரும் நீங்கள் மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணீங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் சொன்னாங்க. ஸோ அந்த பர்சனும் எனக்கு தெரிஞ்ச பர்சன் தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ரூம் போகிறேன். அவங்க என்னன்னா, ஐயோ அந்த ரூமில் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சுட்டு வந்துட்டாங்க. ஐயோ அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்னை திட்டுவாங்க, நான் உள்ளே போக முடியாது. அப்படியே பெரிய ஒரு பெரிய இதுவாக கிரியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு புரியல, அவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான். ஸோ உங்களுக்கும் என் ஒர்க் பிடிச்சிருந்துச்சு, அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அட்லாஸ்ட் நான் பண்ணி முடிச்சிட்டேன். நான் மேக்கப்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். இருங்க நான் பேமெண்ட் தரேன் அப்படின்னாங்க. அவங்க வந்து அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பண்ண எனக்கு ஒரு டைம் எடுத்துச்சு. முடிச்சுட்டு ஏன்னா இங்கே 4 பேருக்கு முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்களுக்கு ஐலாஷஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு போன ஐலாஷஸ்லாம் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் அந்த பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னாங்களே, அவங்க பண்ணிட்டு போனது கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்க க்ளூஸ்லாம் வச்சு நான் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் டச்சப்பும் தேவைப்பட்டுச்சு. ஸோ டச்சப்லாம் பண்ணேன். 1.5 மணி நேரத்துலேயே அந்த மேக்கப் வந்து ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டு இல்லை நீங்கள் என்ன பேமெண்ட் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு. எனக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்கும் டைம் ஆகிடுச்சு. நான் செங்கல்பட்டுலேருந்து நான் இங்கே வரணும், ஈஸியாக வரணும் போது லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கிளம்ப. அவங்க என்ன சொன்னாங்க, பேமெண்ட் வந்து நான் கொடுத்துட்றேன் நீங்கள் இப்போ. ஸோ அந்த டைமில் நானும் புஷ் பண்ணி கேட்க முடியல, எனக்கு அடுத்த ஈவெண்ட்டுக்கு டைம் ஆகிடுச்சின்னு கிளம்பிட்டேன். அதோடு என்னை பிளாக் பண்ணுவாங்க. நான் பேமெண்ட்டும் கொடுக்கவே இல்லை, இது பண்ணவே இல்லை. அவங்க என்னை ஃபைண்ட் அவுட்டே பண்ணவே முடியல. ஆமாம் ரொம்ப ஃபஸ்ட்டாக. ஆமாம் இதுவரை பேமெண்ட்டே பண்ணல. அவங்களோட ஃப்ரெண்டு மாம் எல்லா நம்மளும் சேர்த்து பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு பேமெண்ட் போயிருக்கோம்ல? கண்டிப்பா போயிருக்கோம். முன்னாடி பே பண்ணிருப்பாங்களே, ரூம்குள்ளே அலோவ் பண்ணாம இருந்தார்ல. வெரி பேட். சென்னையில் இப்போ நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்திருக்கு. ஸோ ரீசெண்டாக லாஸ்ட் பாட்காஸ்ட்டில் ஆர்த்தி மேம் லாஸ்டோட பாட்காஸ்ட் அவங்க கூட தான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க எப்படி சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து தெருவுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இப்போ வந்து வீட்டுக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப காம்படிட்டிவாக ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? இல்லை வீட்டுக்கு ஒன்றும் இல்லை சார், 2 ஆகிட்டாங்க சார். நிறைய பர்சன்ஸ் இருக்கலாம் சார். ஆக்சுவலாக மேக்கப் இண்டஸ்ட்ரியாக வந்து க்ரௌடட் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்குது. பட் அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ நாள் நம்ம வந்து ஸ்டே பண்ணி இருக்கோம், நம்மளோட ஒர்க் எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வர பிகினர்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க, வந்தோடனே நம்ம வந்து லீடு எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அது பாசிபிளே கிடையாது. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்த லீடு எடுக்க முடியும். நம்ம எடுத்த உடனே வந்து நம்ம ஆஃபர் கொடுத்தோடனே வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 4 கிளைண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம ஒர்க்கை பெட்டராக பண்ணால் தான் அடுத்த 4 கிளைண்ட்ஸ் நமக்கு வருவாங்க. ஸோ முதல்ல வந்து ஒர்க்கை எவ்வளோ கன்சிஸ்டன்சியாக பண்ணுறோமோ அது மட்டும்தான் நம்மளுக்கு முக்கியன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். ஓகே. ஸோ நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் உங்கள் ஒர்க் பேசும்.
கண்டிப்பாக ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க, ஒரு கிளையண்ட் வந்து சிம்பிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி லுக்கில் கேட்குறாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பேக்கேஜ் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணுவீங்க? கண்டிப்பாக என்னோட பேக்கேஜ் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஓகே, நீங்கள் கேட்குற பட்ஜெட் ஓகே, எல்லாருக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கும். பட் என்னோட மேக்கப்பில் என்னென்னலாம் வரும், இந்த ஒர்க்குக்கு இந்த காசுன்றதை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவேன் கிளியராக. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம பரவாயில்ல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கம்மியாக பண்ணுறன்றது செகண்டரி. ஸோ அவங்களோட சுச்சுவேஷன், ஆமாம், நம்மளோட பேக்கேஜ் நம்மளோட ஸ்டாண்டர்டை நம்ம குறைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாகவே நம்மளுக்கு வந்து என்ன நடக்கும்னா அந்த ஸ்டாண்டர்ட் குறைஞ்ச பர்சன்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் வருமே தவிர அதுக்கு மேலே இருக்க பர்சன்ட் வந்து நம்மளால க்ரோ ஆகவே முடியாது. கரெக்ட். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணப்போ இருக்கிற மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கும் இப்போ இருக்கிற மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மெயினாக? சார் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து சலூன் தான், பியூட்டி பார்லர் மட்டும்தான். பியூட்டி பார்லர் அக்கா அப்படின்னா தான் தெரியும் எல்லாருக்கும். இப்போ அப்படி கிடையாது சார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அப்போ அவங்க ஒருத்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப், ஹேர் டூ, சரி, ட்ரேப்பிங், நெயில், அப்போல்லாம் இப்போ ஜெல் நெயில் பாலிஷ்லாம் இல்லை, நெயில் பாலிஷ், மெகந்தி வைக்கிறது எல்லாமே ஒரே பர்சன் தான். ஒரே பர்சன் இவ்வளோ அமௌண்ட் அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க பண்ணிவிடுவாங்க, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. மெகந்திக்கு ஒரு பர்சனு, சேரி ட்ரேப்பிங்க்கு ஒரு பர்சனு, நெயிலுக்கு, மேக்கப், ஹேர்டு, ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பர்சன் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ டோட்டலாக ஜென்ரேஷன்ஸ் எப்படி மாறுது அப்படின்னா, ஸோ எப்படி ஸ்ப்ளிட் ஆகுறாங்க அந்த ஒர்க்கை, மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க்லேருந்தே அப்படியே ஸ்ப்ளிட் ஆகுறாங்க. ஸோ அதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஆக்சுவலி கரெக்ட் தான். எங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி எங்கள் அக்கா கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி பற்றி தெரியாது. ஸோ நான் கேட்டேன், எந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் பண்ணீங்க? மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் இல்லை, சலூன் அக்கா கால் பண்ணி அவங்க தான் வந்து பண்ணாங்க. அந்த மாதிரி இதான் ஆச்சு. இப்போ தான் நிறைய ஃபீல் ஆச்சு. இப்போ என்னோட வெட்டிங்கே பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, அப்போ வந்து 2000 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் 2000 அப்படின்னாங்க. நான் வந்து யூஸ்வலாக மேக்கப் அப்பெல்லாம் போட மாட்டேன். லாக்மி ஃபவுண்டேஷன் தான் அப்போ இருக்கும். அதுதான் அப்போ வந்து ஃபவுண்டேஷன். ஸோ ஆக்சுவலாக அவங்க என்கிட்ட இருக்க ப்ராடக்டே வாங்கி எனக்கு மேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்ஸ்டான மார்க்கெட்டிங், வெரி பேட் மார்க்கெட்டிங்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலான்னு கேட்குறேன். ஆக்சுவலி என்ன பண்ணக்கூடாது? என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு எடிட்டட் பிக்ஸை போடக்கூடாது சார். எடிட்டட் பிக்ஸ், ஆமாம். சார் என்னன்னா எல்லா மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடிட்டட் பிக்ஸ் அப்லோட் பண்ணுறாங்க. கிளைண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இதே மாதிரி லுக்கு நம்மளுக்கு வரும் போல் நம்மளோட வெட்டிங்க்கு. ஸோ அவங்களோட ஸ்கின் டோன் வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட ஸ்கின் டைப் வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஸோ ஆனால் கிளைண்ட்ஸ் நம்மகிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா, இதே லுக்கு உங்கள் ப்ரொஃபைலில் நான் பார்த்தல, இந்த லுக்கு தான் நான் வேணும், இதே மாதிரி தான் நான் இருக்கணும் அப்படின்னும் போது அதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலுக்கும் எடிட்டடுக்கும் நம்மளுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. கரெக்ட். ப்ளஸ் வந்து அவங்க அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணவங்க ஒரு மாடலாக இருக்கலாம். கண்டிப்பாகவே அவங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ முதல்ல வந்து என்ன பார்க்கணுன்னா, எத்தனை பிரைட்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளைண்ட் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் சர்ச் பண்ணும்போது எத்தனை பிரைட்ஸ்க்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்க கிளைண்ட்ஸோட ரிவ்யூஸ்லாம் என்ன அப்படின்னு செக் பண்ணிவிட்டு புக் பண்ணுறது நல்லது. ஓகே, ஆமாம், கரெக்ட். ஸோ சோஷியல் மீடியா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்கா ப்ளஸ்ஸா மைனஸா? ரொம்ப மைனஸா? நான் என்ன அப்படின்னா, இப்போ வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாலே எல்லாமே கற்றுக்குறாங்க, அவங்களே லேர்ன் பண்ணிக்கிறாங்க. லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்ஸை வாங்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு எனக்கு நீங்கள் மேக்கப் பண்ணுங்களேன் அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராடக்ட்ஸை வச்சு எனக்கு வந்து நான் உங்களை வெட்டிங் புக் பண்ணுறேன், என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கா, என்கிட்ட இந்த ஐரன் ப்ராடக்ட்ஸ் நேமெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கின் டைப் என்னன்றதை ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அவங்களுக்கு என்ன ஸ்கின் டைப் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மேக்கப் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு முதல்ல சூட் ஆகணும். என்ன எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்டாக இருந்தாலும் அது சூட்டாக இருக்கணும்ல, சூட்டாக இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் இது வந்து நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்கவுங்க வந்து ப்ராடக்ட்ஸ் நேமை ரிவீல் பண்ணுறாங்க. ப்ராடக்ட்ஸ் நேமை ரிவீல் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் அது யாருக்கு யூஸ் ஆகும், என்ன இருக்குன்றதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் இருந்தால் கூட எண்ட் ஆஃப் தி டே அது கிளையண்ட்டுக்கு செட் ஆகணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், கிளைண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக லைக் புக்கிங்ஸ், லீட்ஸ் கிடைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக, லீட்ஸ் கிடைக்க அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சோஷியல் மீடியா இல்லைனா இப்போ வந்து லீட்ஸே கிடைக்காது, அவ்வளோதான். ஓகே, ஆனால் ஒரு விதத்தில் அது மைனஸ். கிளைண்ட்டுக்காக நம்ம யோசிக்கும் போது அது மைனஸ், மேக்கப் ஆர்டிஸ்டாக யோசிக்கும் போது அது வந்து ப்ளஸ். இதில் ஒரு விஷயம் என்னென்னா, பிகினர்ஸும் வந்து
லேர்ன் பண்ணிக்கிறாங்க இது மாதிரி மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத சில மேக்கப் ஆர்டிஸ்ட் பிகினர்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க யூஸாக இருக்குது. பட் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. கரெக்ட், எல்லாத்தையும் ஒரு பேலன்ஸ் தேவை மாதிரி. ஒரு வெட்டிங் மேக்கப்புக்கு என்ன முக்கியம்னு சொல்லுவீங்க? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இருந்தால் போதுமா, இல்லை லக்ஸரி ஹை அண்ட் ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா ஒரு வெட்டிங் மேக்கப்புக்கு? சார் லக்ஸரி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு நான் சொல்ல முடியாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டை அவங்க சூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாகவே அவங்க வந்து ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ஒரு டைம் தான் நடக்குது. ஸோ அதை வந்து அவங்க பெஸ்ட்டாகவே பண்ணணும். ஏன்னா அவங்க நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. அதை பெஸ்ட்டாக பண்ணணுன்றது தான் அவங்களுக்கு, நம்மளும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட ஒர்க்கு. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இதுன்னு பார்க்காம ஸோ யோசிக்கணும், இவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக அவங்கக்கிட்ட என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ட்ரையல் மேக்கப் போகும்போதே அவங்க பார்த்துருப்பாங்க என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது நம்ம ஸ்கின்னுக்கு சூட் ஆகுதா, நம்ம அதை புக் பண்ணலாமா அப்படின்றத திங்க் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராடக்ட்டை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் லைக் அவங்க கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக வெட்டிங்க்கு உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு கிளையண்ட் வேணவே வேணாம் அப்படின்ட்டு ஏதாவது தோணி இருக்கு உங்களுக்கு? அந்த மாதிரி கிளையண்ட் இங்க லோக்கல்ல அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கா உங்களுக்கு? ஆயிருக்கு சார், பட் அவங்கள மாதிரி நிறைய நடக்கல. ஓகே, மேக்கப் தாண்டி ஒரு கிளையண்ட்டுக்கு உங்க வெட்டிங்க்கோ ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ என்ன ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும், அது கொஞ்சம் சொல்றீங்களா? ஃபஸ்ட்டு நான் சொல்கிற ஒரே ஸ்கின் கேர் என்னன்னா நிறைய வாட்டர் இன்டேக் தான். அதுவே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்களோட ஸ்கின்னை வந்து இது பண்ணும். ஏன்னா அவங்க வந்து சரியாக தூங்க மாட்டாங்க, நிறைய இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும், நிறைய வெட்டிங்காக அலைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ நிறைய பர்ச்சேசஸ் ஷாப்பிங்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால் வந்து சரியான ஃபுட் எடுக்க மாட்டாங்க, சரியாக தண்ணி குடிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்கான விஷயம் பண்ணாலே ஒரு ஓகே. செகண்ட்ரியாக என்ன பண்ணணுன்னா ஒரு நார்மல் ஃபேஷியல், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஃபேஷியல் இல்லைனாலும் ஒரு நார்மல் ஃபேஷியல், ஒரு ஸ்கின் கேர், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அதை மட்டும் யூஸ் பண்ணாலே போதும் தான். சன்ஸ்க்ரீன் ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி கண்டிப்பாகவே சன்ஸ்க்ரீன். நீங்க சொல்ற மாதிரி வெட்டிங் ஷாப்பிங்க்கு ஆமா கண்டிப்பா ஸ்கின் சன்ஸ்க்ரீன் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. பிரைட் மட்டும் இல்ல, எல்லாரும் யூஸ் பண்ணணும். இப்ப இருக்கிற வெயிலுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் இல்லனா ஒண்ணுமே பண்ண முடியாது. கரெக்ட். சோ நீங்க நிறைய கிளையண்ட்ஸ் கூட வர்க் பண்ணிருக்கீங்க. 90s கிட்ஸ் கூட வர்க் பண்ணிருப்பீங்க, Gen Z கிட்ஸ் கூட வர்க் பண்ணிருக்கீங்க. மெயினா அந்த ரெண்டு ஜெனரேஷனுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ்? நிறைய டிஃப்ரென்ஸ் சார். 90s கிட்ஸ் வந்து எப்படின்னா நம்ம சொல்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நம்ம ஓகே இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் நமக்கு தோணும், இவங்களை பார்த்தோன்னே இது மாதிரி பண்ணலான்னு ஒரு ஒப்பீனியன் நம்ம கொடுப்போம், அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் ஜென்சி வந்து அப்படி கிடையாது. எனக்கு இப்படி தான் வேணும். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இதுதான் இப்படி தான் இருக்கணும், இதை தாண்டி எனக்கு வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, அவங்க அவங்க 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் விட்டு பேச வைப்பாங்க. இப்பெல்லாம் வந்து இவங்கெல்லாம் வந்து நான் தான் பே பண்ண போறேன், நானே பாத்துக்கிறேன் அப்படின்னுவாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே லைக் அவங்க சொல்றதை தாண்டி அவங்களுக்கு என்ன சூட் ஆகும்ட்டு நீங்க தான் பார்த்து சொல்லணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகப்படுற நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கொஞ்சம் கேமரா பார்த்து சொல்ல முடியுமா? மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஃபீல்டு தான். பட் என்னென்னா மார்க்கெட்டிங்கில் தான் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நான் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, இது ஃப்ரீயாக தரேன் அதை ஃப்ரீயாக தரேன் அப்படின்னு. பட் நீங்கள் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேஸை நல்லா கற்றுக்கோங்க. அந்த பேஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிஸ் பண்ணி அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைலை நல்லா பில்ட் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். ஓகே, சூப்பர். எங்கள் ஒரு பர்சனல் கொஸ்டின் இருக்குது. ஸோ நீங்கள் டீச்சராக இருந்துட்டீங்க, எவ்வளோ வருஷமாக டீச்சராக இருந்திருக்கீங்க? நான் 11 இயர்ஸ் சார். 11 இயர்ஸ். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் 6 இயர்ஸாக இருந்திருக்கீங்க. எந்த ப்ரொஃபஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சார் நான் 2 ப்ரொஃபஷனையும் விடவே இல்லை சார். ஓ, அப்போ நீங்கள் இன்னும் டீச்சராக இருக்கீங்க? ஆமாம், நான் வந்து டியூஷன் சென்டர் ரன் பண்ணிட்டு இருக்கேன். 8 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால ஸ்கூல் டீச்சர் இருக்க முடியல கூட லைக் அட்லீஸ்ட் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக லவ் பண்ணுறீங்க. ஆமாம், சூப்பர். ஸோ ஸ்லேலுக்ஸ் கூட இவ்வளோ வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், எங்கள் சேல்ஸ் டீம்?
அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்கிரேட் பண்ணுறதுல அதே மாதிரி ஒரு இன்டிமேஷனுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒர்க் பர்டன் வந்து கம்மியாயிடுச்சு நீங்கள் வந்ததுனால. ஏன்னா கிளைண்ட்ஸை நாங்கள் போய் பிடிக்கணும், ஐ மீன் அவங்கள வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துறீங்க. ஸோ நாங்கள் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுக்கறதுனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக. ஏன்னா நீங்கள் ஸ்லேலுக்ஸ் எப்படின்னா நீங்கள் மேக்கப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அது பின்னாடி நடக்குது எல்லாம். ஆமாம், நாங்கள் பார்த்தா அப்படிதான் நாங்கள் ஒர்க் மட்டும் பண்ணி தரோம். மீதி ஒர்க் எல்லாம் பேக் எண்ட்ல இருந்து எல்லா ஒர்க்கும் நீங்களே பண்ணி தரதுனால எங்களுக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர்லேயே இல்லை. சூப்பர், தேங்க்யூ ஸோ மச் மேம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. இப்போதைக்கு ஒரு சின்ன பிரேக் எடுக்க போகிறோம். ஸோ டியூன் இன் டு நெக்ஸ்ட் எபிசோட். மேம் கிட்ட பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட் கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க போகிறோம். ஸோ அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்க்கு டியூன் இன் பண்ணுங்கள். தேங்க்யூ.